ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கா பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்குறோம். கம்ப்யூட்டர்னால் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து அதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு கொடுக்கும். ப்ராசஸிங் பண்ணி இன்ஃபர்மேஷனாக ப்ரொவைட் பண்ணும். நாம் வந்து அதை அடிஷன் பண்ணணுமா, இல்லை சப்ட்ராக்ஷன் பண்ணணுமா, இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா தான் நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை நமக்கு இன்ஃபர்மேஷனாக அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதான் இதோட முக்கியமான வேலை இந்த எலக்ட்ரானிக் டிவைஸோடது. லாட்டின் லாங்குவேஜில் இந்த கம்ப்யூட்டரை என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ப்யூட்டரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் பார்த்திங்கன்னா டு கவுண்ட் இல்லைனா டு கால்குலேட், அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனில் அது சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன எபிலிட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம கொடுக்குற இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடும். ரிட்ரீவ் அப்படின்னா அது திரும்ப எடுத்துக்கிடும். அதுக்கப்புறமா டேட்டாவை நம்மளுக்கு ப்ராசஸிங்கும் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன எபிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னா, ஸ்டோர் பண்ணும், ரிட்ரீவ் பண்ணும், அதே சமயம் டேட்டாவை ப்ராசஸும் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டரை பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து டைப் பண்ணுறதுக்கு, இமெயிலெலாம் சென்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்டர்நெட்டில் நம்ம ப்ரௌசிங் பண்ணுறதுக்காக தான் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, அக்கௌண்டிங், அதாவது அந்த கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிடலாம். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், நிறையா ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், கேம்ஸ், அந்த மாதிரி நிறையா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்னா, இந்த கம்ப்யூட்டருங்கிற வேர்டு எந்த லாங்குவேஜ், லாட்டின் லாங்குவேஜில் இருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம என்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோமோ அது மூலியமாக தான் அதை மனிப்புலேட் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதோட எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டோர் பண்ண முடியும், ரிட்ரீவ் திரும்ப எடுத்துக்கிட முடியும், அண்ட் தென் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா, டாக்குமெண்ட் டைப் பண்ண, இமெயில் சென்ட் பண்ண, அப்புறம் இன்டர்நெட் ப்ரௌசிங்காக. அது மட்டும் போக ப்ரெசன்டேஷன், அக்கௌண்டிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கேம்ஸ், இந்த மாதிரி பர்பஸ்க்கும் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 4 பேசிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து கம்ப்யூட்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இன்புட், அதாவது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அந்த டேட்டா இருக்கு இல்லையா, ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நம்ம என்டர் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் இன்புட். இன்புட்னால் நாம் கொடுக்குறது ஒரு டேட்டாவோ ஒரு இன்ஃபர்மேஷனோ அந்த கம்ப்யூட்டரில் நம்ம என்டர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, இன்புட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவை வந்து அது எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம அதுக்கு ஃபாலோ பண்ணியே கொடுத்துருவோம். அதை எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னா சிபியு, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து அங்கே நடக்கும். இதில் என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும். எதுக்காக இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து என்னென்னா, அது யூஸருக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸிங்கே வந்து நடக்குது. அது என்ன மாதிரி ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா நிறையா டிசிஷன்ஸாக இருக்கலாம். அதாவது ரைட் ஆர் ராங் அந்த மாதிரி டிசிஷன்ஸை கம்ப்யூட்டரே வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லும், நம்ம கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து. அடுத்து 3வது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அவுட்புட். உடனே இன்புட் கொடுத்துட்டோம், அது ப்ராசஸிங் ஆகி நம்மளுக்கு வெளியில் அவுட்புட் வந்து கிடைக்கும். அது வந்து அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டா நம்ம யூஸருக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து எங்கன்னா அந்த மானிட்டர், அந்த ஸ்க்ரீனில் வந்து தான் எப்போயுமே அது வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம கொடுத்துருக்கிற இன்புட்டுக்கு பதில் தானே கிடைக்கும் நம்மளுக்கு. ரிசல்ட் அந்த அவுட்புட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு பேர் தான் என்னென்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னென்னா, இது நம்ம கொடுத்துருக்கிற அந்த டேட்டா, அப்புறம் நம்ம ரன் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகுது இல்லையா, அந்த டைம் வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுருக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போனா தான் நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக ராங்கா அப்படிங்கிறதையும் நம்மளால் ரிவ்யூ பண்ணி கூட பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பீடு.
கம்ப்யூட்டர் வந்து எவ்வளோ பெரிய டேட்டா, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த டேட்டாவை எல்லாத்தையும் இது ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது பெர் செகண்டில் உங்களுக்கு வந்து ஆன்சரை வந்து கொடுத்துரும். அதுக்காக தான் முக்கியமாக நம்ம கம்ப்யூட்டரே யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக என்னதுன்னா ஸ்பீடுக்காக. அதுக்கப்புறம் அக்யூரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதாவது நம்ம என்ன இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தக்கன அக்யூரேட்டான ஆன்சர் தான் கம்ப்யூட்டர் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் கூட வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஆனால் மிஷின்ஸ் வந்து கண்டிப்பாக அது தப்பு பண்ணாத, அக்யூரேசியை வந்து கண்டிப்பாக அது மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அதாவது இதில் நிறையா அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். அந்த ஸ்டோரேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. அதாவது 1 ஜிகாபைட்டா இல்லை 1 டெராபைட்டா, லைக் இந்த மாதிரி ஜிபிஎம்பி இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிறையா டேட்டாஸை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்கிட முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெர்சாட்டிலிட்டி. அதாவது கம்ப்யூட்டர் வந்து நிறையா டைப் ஆஃப் ஒர்க்கை வந்து சைமல்டேனியஸ், அதாவது ஒரே மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா டாஸ்க், அதாவது இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இதில் நீங்கள் கொடுத்தாலும் அந்த மல்டிபிள் டாஸ்க்கை ஒரே டைமில் வந்து அது பண்ணி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்னென்னா வெர்சாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன். அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கீங்க, இந்த ஒர்க்கு, அதாவது இப்போ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ பண்ணு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட வேலையை என்ன செய்யும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அதுவாகவே என்ன செய்யும், ஒர்க் பண்ணும். ஆனால் நம்ம அப்படிலாம் செய்ய மாட்டோம்ல, யாராவது சொல்லி தானே செய்வோம் ஒர்க்கெலாம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து அப்படி கிடையாது. ஆட்டோமேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா போதும், உடனே அதோட ஒர்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்யும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட டிலிஜென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கம்ப்யூட்டருக்கு வந்து என்னென்னா ஒரு மோனோட்டோனி அப்படி கிடையாது. மோனோட்டோனி மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சலிப்பூட்டும் தன்மை, அது வந்து அதுக்கு கிடையாது. கம்ப்யூட்டர் டயர்ட் ஆகவே ஆகாது, அதோட கவனம் வந்து சிதறவே சிதறாது, அதாவது லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மணி நேரம் எவ்வளோ ஹவர் வேணாலும் அது ஒர்க் பண்ணும். ஆனால் அவ்வளோ நேரம் அது ஒர்க் பண்ணாலும் எரர் வந்து க்ரியேட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாமளாக ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் அப்படியே கான்சன்ட்ரேஷன்லாம் போயிட்டு கண்டிப்பாக ஒரு எரர் விடுவோம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து அந்த எரர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாது எவ்வளோ ஹவர் ஒர்க் பண்ணாலும் அப்படிங்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீக்ரஸின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த கம்ப்யூட்டரில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும், அதாவது வெளியில் வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு லாகின் சிஸ்டம் வித் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனோட நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே சீக்ரெட்டாகவே மெயின்டெனன்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிலியபிலிட்டி. கம்ப்யூட்டர் வந்து ஹியூமன் பீயிங்கோட ரொம்ப ரிலியபிளாக இருக்கும். எப்போயுமே அது வந்து ஒரு எக்ஸாக்ட் ரிசல்ட்டை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ஒரு பாசிபிலிட்டி அங்கே எரர் வருது அப்படின்னா நம்ம கொடுத்த இன்புட் வந்து ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு தப்பான ஒரு ஆன்சரை வந்து அது க்ரியேட் பண்ணாது, அதாவது எரர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே அது கான்ஃபிகர் பண்ணும். புதிய ஹார்ட்வேராக இருந்தாலும் சரி, புதிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, அதை ஆட்டோமேட்டிக்கலாகவே அப்டேட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எபிலிட்டி இருக்குது, அதுக்கு அக்செப்ட் ஆகிற எபிலிட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. புதிய புதிய வெர்ஷன்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செஞ்சுக்கணும், அடாப்ட் ஆகிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட் சொல்கிறோமே, அதில் ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிப்படையாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னென்னா ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு, டிஸ்க்கு, அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன், இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். இது சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்மளால் அதை பார்க்க முடியாது, ஒரு நிறைய செட் ஆஃப் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தான் என்ன செய்யுமா, இந்த ஹார்ட்வேருக்கு வந்து சொல்லும் என்னென்ன பண்ணணும், ஒரு டாஸ்க்கை வந்து எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா வெப் ப்ரௌசர் அண்ட் தென் வேர்ட் ப்ராசஸர் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கிறது ஹார்ட்வேர், செட் ஆஃப் ப்ரோக்ராம் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கிறது தான் என்னதுன்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் தான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் ஹார்ட்வேர்க்குக்கே வந்து சொல்லும் எப்படி ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்பாங்க, அது வந்து ப்ராசஸே ஆகாத ஒரு அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட்ஸ். அந்த டேட்டாவை தான் நாம் வந்து கொடுக்க போகிறோம். லைக் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னென்னா டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன். நாம் கொடுத்த அந்த அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட், அதை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு இதை ஆர்கனைசேஷன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு வெளியில் கொண்டு வரும் ஒரு கான்டெக்ஸ்டில். அதுக்கு பேர் தான் என்னென்னா இன்ஃபர்மேஷன். அந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட்டில் நம்ம கொடுக்குறது தான்
எனது டேட்டா அன்ப்ராசஸ்டாக இருக்கிற டேட்டாவை ப்ராசஸிங் பண்ணி கம்ப்யூட்டர் அவுட்புட்டாக கொடுக்குறது தான் என்னது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவுட்புட். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு கமாண்ட், அதை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து கொடுக்க போகிறோம். எப்படின்னா யூசர் வந்து அவங்க லாங்குவேஜ் அடிஷன் பண்ணு அப்படின்னாலாம் கம்ப்யூட்டருக்கு புரியாது. கம்ப்யூட்டரோட லாங்குவேஜில் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம கமாண்டாக வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம். என்ன லாங்குவேஜில் முக்கியம் அப்படின்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் தான் அந்த கமாண்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்து ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா ஒரு நிறையா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ தான் நம்ம கொடுத்த டாஸ்க்கை வந்து அது பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இதை ஃபஸ்ட் பண்ணணுமா அதை ஃபஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராமை வந்து வரிசையாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். முதல்ல இன்புட்டை எடு, அதுக்கப்புறம் அந்த இன்புட்டை வந்து கரெக்ஷன், அதாவது வேல்யூவெல்லாம் கரெக்டாக செட் பண்ணு, நெக்ஸ்ட்டு இந்த அடிஷன் பண்ணு, அதுக்கடுத்து டிசைட் அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டை டிசைடாக மானிட்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணு. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அந்த நம்ம கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் அந்த டாஸ்க் வந்து அது கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்படி கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஓவர் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஜெனரேஷன் அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டான டிட்பிட்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.